அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவை யூதர்கள் கொல்ல 10 காரணங்கள். வசனங்களை சொல்லுகிறேன். 1, இயேசு தம்மை ராஜா என்று சொன்னதினால். யோவான் 18ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரத்திலே இயேசு தம்மை ராஜா என்று சொன்னதினால். அவர் உலக இரட்சகர். இயேசு உலக இரட்சகர், உலகத்தின் ராஜா. வெளிப்பாடு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறார். உண்மை உள்ள சரித்திரம், உண்மை உள்ள சாட்சி, மரணத்தை ஜெயித்தவர், மரித்தோர்ந்து எழுந்தவர், முதல் பிறந்தவர், பூமியின் ராஜாக்களுக்கு எல்லாம் அதிபதி. ஒரு தேசத்துக்கு மாத்திரம் ராஜா அல்ல, உலக இரட்சகர், உலக ராஜா, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இரண்டாவதாக, சத்தியத்தை சொன்னதினால் அவரை கொலை செய்தார்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே பிதாவாகி தேவன் எதை சொன்னாரோ தேவனிட லூக்கா 8:40 தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகி என்னை கொல்ல பார்க்கிறீர்கள், ஆபிரகாம் அப்படி செய்யவில்லையே என்று சொல்லுகிறார். சத்தியத்தை சொன்னதினால் யூதர்கள் இயேசுவை கொல்ல தீர்மானம் பண்ணுகிறார்கள். பிதா சொல்லாத வார்த்தைகள் ஒன்றும் சொல்லவில்லை. பிதா சொன்ன அந்த நீதி பிரமாணங்களைத்தான் சொன்னார். தானாக எல்லாம் பிதா அனுப்புகிற வார்த்தை மாத்திரமே அவர் சொன்னார் என்று பார்க்க முடியும். மூன்றாவதாக, ஓய்வு நாளில் வியாதியஸ்தரை சுகமாக்கினதினால். 38 வருஷமாக அந்த பெதஸ்தா குளத்திலே இயேசு பிறப்பதற்கு முன்னதாகவே அவன் நோய் பிடித்து கிடந்தான். அவனை சொஸ்தமாக்கினதற்காக குற்றம் சாட்டினார்கள். 38 வருஷம் பெதஸ்தா குளத்திலே படுத்திருந்த வியாதி சுகமாக்கினதினால் ஓய்வு நாளில் ஆண்டவர் இயேசு அவனை சுகமாக்கினார் என்று அவன் இயேசு மேலே கொலை குற்றம் சாட்டுகிறார்கள். வியாதியஸ்தரை சுகமாக்கினால், இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவன் வியாதியாக இருக்கிறான். அந்த வியாதி எஸ்தனை சுகமாக்கினபடினால் சிறைப்பட்டவர்களை மீட்கவும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுவிக்கவும், பிசாசின் கிரியைகளை அழிக்கவும் இயேசு வந்தார். இரட்சகராக வந்தார். அந்த இரட்சகரை கொல்ல தீர்மானிக்கிறார்கள் யூதர்கள். நான்காவதாக, பொறாமையினால் இயேசுவை கொல்ல தீர்மானம் பண்ணுகிறார்கள். யோவான் 11:48 4 நாள் லாசருவை உயிரோடு எழுப்புற அநேக அற்புதங்களை செய்கிறார். திரளான மக்கள் அவரை நம்பி அவரை சார்ந்து அவரை பின்பற்றுகிறார்கள். இதனால் பொறாமையினால் இயேசுவை கொண்டவர்கள் புறஜாதியார் அல்ல, வேத பண்டிதர்களும் பிரதான ஆசாரியர்களும், பிஷப் என்று சொல்லலாம், தலைமை போதகர் என்று சொல்லலாம், அந்த பிரதான ஆசாரியர்கள் இயேசுவை கொல்ல தீர்மானிக்கிறார்கள். வேதத்தில் தேறினவர்கள். ஏனென்றால் இயேசுவை தேவகுமார் என்று ஏற்றுக்கொள்ளாமல் தான் எங்களுக்கு ஒரு யெகோவா உண்டு என்று சொல்லி அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு 53ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மனுஷரா புறக்கணிக்கப்பட்டும் துக்கம் நிறைந்தோறும் பாடவனைத்தோருமாய் இயேசு இருந்தார். பொறாமையினால், இயேசு மேலே பொறாமை, ஆசை, கோபம், களவுகள், பொய் பித்தராட்டம் இல்லாத அந்த இயேசு கிறிஸ்துவின் மேலேயே பொறாமை கொள்கிறார். நன்மை செய்கிறவராக சுற்றி அலைந்தார் என்று பார்க்க முடியும். பொறாமையினால் கொண்டார்கள் என்று யோவான் 11:48 பார்க்க முடியும். ஐந்தாவதாக, தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் மார்க் 14:61-62 வசனங்களிலே தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் பிரதான ஆசாரியன் இயேசுவை நோக்கி, நீர் சோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாய் கிறிஸ்து தானா என்று கேட்டார். அதற்கு இயேசு, நான் அவர்தான் என்று மறுதலிக்காமல், நான் தேவனுடைய குமாரன் தான் என்று உண்மையை சொன்னார், சத்தியத்தை சொன்னார். யோவான் மார்க் 14:61 வசனம் 62 வசனங்கள் இருக்கிறது. அவர் மறுதலிக்காமல் நான் தேவகுமார் என்று சொன்னார். அந்த நாட்களிலும் அநேகர் இயேசுவை தேவகுமார் என்று ஏற்றுக்கொள்ளாமல் பிதாவும் அவர்தான், குமாரன் அவர்தான், பரிசுத்தாவியும் அவர்தான் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மகிமை வெற்றி சிறந்தார். இயேசுவை பிதாவாகிய தேவன் மரண ஆக்கினைக்கு ஒப்பு கொடுத்து மரணத்திலிருந்து எடுத்து
தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறன் அவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஆறாவதாக, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படியாக அப்படி நடந்தது என்று பார்க்க முடியும். அப்போஸ்தலர் 3:18 கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்கதரிசி வாக்கினால் முன்னிறைத்தவர்களை விதமாய் நிறைவேற்றினார். அநேக தீர்க்க தரிசனங்கள் இயேசு பிறப்பதற்கு முன்பதாக அநேக தீர்க்க தரிசனங்களாய் தீர்க்கர்களால் அறிவிக்கப்பட்டு இயேசு பிறந்தார். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றினார், நீதி பிரமாணங்களை நிறைவேற்றினார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். ஸ்தோத்திரம். ஏழாவதாக, நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்ற வார்த்தையினால அவரை கொல்கிறார்கள். நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று சொன்னதினால் யோவான் 5:18 தேவனுக்கு சமமாக்கினான் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறார்கள். பிரதான ஆசாரியர்களும் தேவனுக்கு சமமாக்கி விட்டான் என்று சொல்கிறார்கள். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை முற்றிலுமாக நிறைவேற்றி அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்தபடியானால் பிதாவாகி தேவன் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை அவரிடத்தில் கொடுத்து இயேசுவை கனப்படுத்தினார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுத்தறினான்னு பார்க்க முடியும். ஏழாவது இதிலே, அவர் ஓய்வு நாள் கட்டளை மீறினதும் அல்லாமல் தேவனை தம்முடைய சொந்த பிதா என்று சொல்லி தம்மை தேவனுக்கு சமமாக்கினபடியினாலே யூதர்கள் அவரை கொலை செய்யும்படி அதிகமாய் வகை தேடினான் என்று பார்க்க முடியும். ஏழாவது வார்த்தையில் இப்படி பார்க்க முடியும். எட்டாவது காரியங்கள், இயேசுவை தேவகுமாரன் என்று விசுவாசியாதபடினார். இயேசுவை தேவகுமாரன் என்று அங்கீகரிக்காத உலகம் எப்பொழுதும் அப்படி இருக்கிறார்கள். ஒரு மனிதன் உண்டு, இயேசு கர்த்தர் அல்ல அப்படி என்று சாதனை பண்ணுவான். இயேசு கர்த்தர் அல்ல, கர்த்தர் ஒருவர் உண்டு, இயேசு கர்த்தர் அல்ல. அவன் இரத்த சாட்சியா மறிப்பதற்கும் துணிந்து நிற்பான். இயேசு கர்த்தர் அல்ல என்று மிகுந்த வைராக்கியமாய் இருக்கிறான். இவனமா யூதர்களும் அநேகர் இயேசுவை கர்த்தர் என்று தேவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். அநேகர் அந்த லாசரு உயிரோடு எழுந்த போது அநேகர் இயேசுவை பின்பற்றினார்கள். ஆகவே தான் இந்த பிரதான ஆசிரியர்களும் பொறாமை கொண்டு உலகமே அவருக்கு பின்பாக போகிறது என்று பொறாமையில தான் இயேசுவை கொல்ல தீர்மானிக்கிறார்கள். யோவான் 5:43 நான் என் பிதாவின் நாமத்தினால வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வார்த்தை சொல்கிறார். இனி 9வது காரியத்தில் பார்க்கும்போது, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னேயுமே நான் இருக்கிறேன் என்று சொன்னதினால் அவரை கொல்ல தீர்மானிக்கிறார்கள். ஆபிரகாமுடைய காலத்திலே இயேசு பிறப்பார் என்று, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி முன்னதாகவே தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டது. யோவான் 8:51 அதற்கு இயேசு, ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே சொல்கிறேன் என்றார். அப்ப இயேசு பிறப்பதற்கு முன்பதாகவே ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று சொல்லி பிறந்தார் என்று அங்கே அறிவிக்கப்படுகிறது. இயேசு மாம்சத்தில் வெளிப்படுவதற்கு முன்பதாக தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்டது. இனி 10வது காரியத்தை பார்க்கும்போது, அந்த பிரதான ஆசாரியர்களும் வேத பாரகரும் தங்கள் சுய கௌரவத்திற்காக, தங்கள் சுய அந்தஸ்து அழிக்கப்பட்டு போகுமோ என்று சொல்லி, உலகமே இயேசு பின்பாக போகிறது என்று சொல்லி திரள் கூட்ட மக்கள் இயேசுக்கு ஆதரவாக வியாதியஸ்தர் சுகமாகி திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். பயந்து தங்கள் சுய கௌரவமாகிய அந்தஸ்து அழித்து போடப்படும் என்று பயந்து, யோவான் 11 அந்த மரித்த லாசரை எழுப்புகிறார். அந்த இடத்துல அநேக யூதர்கள் இருக்கிறார்கள். இயேசு அந்த லாசரை எழுப்பினதை பார்த்து அநேகர் அவர் மேல் நம்பிக்கை வைத்தார்கள்.
ஆகவே அந்த இடத்துல பார்க்கும்போது பயந்து, இயேசுவுக்கு பயந்து திரள் கூட்டம் அவரை பின்பற்றுகிறது. நம்முடைய சுய கௌரவம், அந்தஸ்து எல்லாம் அழிக்கப்படுமோ என்று பயந்து தான் இயேசுவை கொல்ல தீர்மானிக்கிறார்கள். பிதாவாகிய தேவன் மரணத்தை ஜெயித்து இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பினார். இன்றைக்கும் ஜீவனுள்ள சாட்சியாய் உயிரோடு இருக்கிறார். ஒரு பல்லவி பாடுகிறேன். இந்த 10 வசனத்திலும் திருத்துவ உபதேசம் அப்படி இருக்கிறது. ஆகவே அங்கே பரலோகத்தில் 3 சிங்காசனம் கிடையாது. அந்த புதிய ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் பரிசுத்த ஆவியினால் இணைக்கப்பட்டிருக்கிறது போல, பிதாவாகிய தேவனும் குமாரனாய் கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியோடு இணைந்து ஒரே சிங்காசனம், ஒரே ஒரு ஆட்சி, ஒரே ஒரு சிங்காசனம் தான். வெளிப்பாடு 3ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தில் பார்க்கும்போது, நான் ஜெயங்கொண்டு என்னுடைய பிதாவின் சிங்காசனத்தில் அவரோட கூட உட்கார்ந்து இருக்கிறது போல, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவாகிய தேவனோடு அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஒரு பல்லவி பாடுகிறேன். மரணத்தை ஜெயித்த இயேசு, பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட இயேசு, பிதாவின் சித்தத்தை செய்த இயேசு, தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றின இயேசு, மோசேயின் பிரமாணங்களை முற்றிலுமா ஜெயித்த இயேசு நல்லவர், வல்லவர், அவர் உன்னதமானவர், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை உடையவர், மரணத்தை ஜெயித்தவர். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லபிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்லபிதாவின் செயல் இதுவே, உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சுனம் சொந்தமானாரே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.